ஹாய் கைஸ், வெல்கம் பேக். கொஞ்சம் கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இனிமே தெரில, மேபி சீசன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். வீடியோஸ் தொடர்ந்து போடணும்னு தான் நினச்சிருக்கேன். லெட் சி, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே, பட் வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக வி வில் புட் வீடியோஸ். சரி, இப்போ நம்ம டி பிளாக்ல 13 கொஸ்டின்ஸ் முடிச்சிருந்தோம். வி வில் கண்டினியூ ஃப்ரம் த 14th கொஸ்டின். இது ஏன் சார் நிறைய எழுதி வச்சிருக்கீங்கன்னா, இட்ஸ் தியரி பேஸ்ட் கொஸ்டின். ஸோ நிறைய நீங்க ஆல்ரெடி நான் ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருந்தேன்னா வீடியோட லென்த் தான் ஜாஸ்தி இருக்கும், கண்டென்ட் கம்மியாகும். ஸோ மோஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன்னா ஐ எக்ஸ்பிளைன் தட் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன கொஸ்டின்? டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். பொட்டாசியம் டைக்ரோமேட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? ஃப்ரம் அயன் குரோமைட் ஓர். அதை சொல்லுங்க. அப்புறம் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் பிஹெச் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். ரெண்டு பார்ட் இருக்கு இந்த கொஸ்டின்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் பியூர் தியரி, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃப்ரம் அயன் குரோமைட் ஓர். இதை ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். ஒரு மூணு ரியாக்ஷனை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, இங்க இருக்கு பாருங்க, குரோமைட் ஓர். குரோமைட் ஓர்ல சோடியம் கார்பனேட். ஓகேங்களா, சோடியம் கார்பனேட் ஆக்சிஜனோட எக்ஸஸ் ஆக்சிஜனோட இது பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சோடியம் குரோமேட். ஓகே, அயன் குரோமேட்டும் சோடியம் கார்பனேட் பிளஸ் ஆக்சிஜன் சேர்த்தீங்கன்னா யூ வில் கெட் சோடியம் குரோமேட் பிளஸ் அயன் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வரும். இந்த சோடியம் குரோமேட் என்ன கலர்னா எல்லோ சொல்யூஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அந்த வந்த சோடியம் குரோமேட் இருக்குல்ல, அந்த சோடியம் குரோமேட்டை ஆசிட் என்விரான்மெண்ட்ல போட்டீங்கன்னா யூ வில் கெட் சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 பிளஸ் சோடியம் பிளஸ் வாட்டர் வரும். இந்த சோடியம் டைக்ரோமேட் எடுத்து கேசிஎல் போட்டீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் வரும். லாஜிக் புரியுதா? ஃபர்ஸ்ட் அயன் குரோமேட்ல இருந்து, அயன் டைக்ரோமேட், ஓகே, அயன் குரோமேட்ல இருந்து யூ வில் கெட் த சோடியம் குரோமேட். சோடியம் குரோமேட்ல இருந்து சோடியம் டைக்ரோமேட், சோடியம் டைக்ரோமேட்ல இருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். மொத்தம் 3 ஸ்டெப். கிளியரா? சோ இதுல பொட்டாசியம் டைக்ரோமேட்ங்கிறது ஆரஞ்சு கிறிஸ்டல். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் 1 மார்க் கேட்கலாம். ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டல் அண்ட் சாலிட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிஹெச் வச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த குரோமேட்டோ டைக்ரோமேட்டோ இன்டர் கன்வெர்டிபிள். பிஹெச் வச்சு நீங்க குரோமேட்ல இருந்து டைக்ரோமேட் கொண்டு வரலாம், டைக்ரோமேட்ல இருந்து குரோமேட் வரலாம். அதுதான் கிளியரா கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? பிஹெச் டிக்ரீஸ் பண்ணீங்க. பிஹெச் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அர்த்தம் ஆசிட் ஆட் பண்றீங்க, H பிளஸ் ஆட் பண்றீங்கன்னா குரோமேட் வில் பிகம் டைக்ரோமேட். H பிளஸ் ஆட் பண்றீங்க, அதுலயே பிளஸ் இருக்கா, H பிளஸ் ஆட் பண்ணீங்க, ஆசிட் என்விரான்மெண்ட் ஆட் பண்ணீங்க. கீழே கொடுத்துருக்கீங்க பாருங்க ரியாக்ஷன். என்ன கொடுத்துருக்கீங்க பாருங்க, குரோமேட் CrO4 2- பிளஸ் H பிளஸ் ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா pH குறையும், pH டிக்ரீசஸ். அப்போ யூ கேன் டைக்ரோமேட். இல்ல டைக்ரோமேட் இருக்கு சார், நான் பேஸ் ஆட் பண்ணுங்க, அதாவது pH கூட்டுங்க பை ஆடிங் பேஸ், தென் இட் வில் பிகம் குரோமேட். கிளியரா? அதனாலதான் குரோமேட் டு டைக்ரோமேட் pH டிக்ரீசஸ், H பிளஸ் ஆட் பண்ணோம். டைக்ரோமேட் டு குரோமேட்னா pH இன்க்ரீஸ் பண்ணுங்க, விச் மீன்ஸ் யூ ஆட் OH மைனஸ். கிளியரா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இது சம்பந்தமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ.